சட்டக்கல்லூரியை 2003 முடித்தேன். பிறகு ஒரு 6 மாத காலம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே நான் பயிற்சி எடுத்தேன். அப்பொழுது அங்குள்ள மூத்த வழக்கறிஞராக இருந்த பொன்னுசாமி அவர்களிடம் இருந்து பயின்றேன். பிறகு உயர்நீதிமன்றத்தின் மிக பெரிய ஆளுமையான திரு ஆர் கருப்பன் அவர்களுடைய அலுவலகத்திலே நான் சேர்ந்தேன். அவர் மூலமாக அவர் கையை பிடித்துக் கொண்டு MHAவில் நுழைந்தேன். அது நாள் முதல் இதுவரை MHAவுக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் சேவை ஆற்றுகின்ற மனப்பான்மை தலைவர் திரு கருப்பன் அவர்கள் எனக்கு ஊட்டியது. எனக்கு மட்டுமல்ல, இப்பொழுது உள்ள பல தலைவர்களுக்கு கருப்பன் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்து அவர்களை எல்லாம் வழிநடத்தி அவருடைய பட்டறையில் நாங்கள் வார்க்கப்பட்டோம். பிறகு 2013ஆம் ஆண்டு MHAவினுடைய தேர்தலிலே நான் போட்டியிட்டு செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றியதன் காரணமாக 2016ஆம் ஆண்டு தேர்தலிலே நூலகராக, அதாவது லைப்ரரியனாக போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்றேன். பிறகு 2019ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய தேர்தல் தாமதமாக நடந்ததன் காரணமாக அதிலும் பொருளாளர் பதவிக்கு, ட்ரெஷரர் பதவிக்கு போட்டியிட்டு அதிலும் வெற்றி பெற்று திறம்பட செயலாற்றினேன். தற்பொழுது 2026 இந்த தேர்தலிலும் நான் அதே பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்டு அனைவருடைய வாக்குகளையும் கேட்டு வருகிறேன். இதுதான் என்னுடைய MHAவின் பயணம். போட்டியிடுவதன் காரணமாக ஏற்கனவே செய்யப்பட்ட பல பணிகளை இன்னும் திறம்பட செய்து, எப்படி அந்த ஜிபே மூலமாக கேஷ்லெஸ் டிரான்சாக்சனை நான் கொண்டு வந்தேனோ அதே போன்று அதை தொடர்ந்து செய்து இருமடங்காக ஆக்கப்பட்டுள்ள MHAவினுடைய நிதிநிலையை மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை. இதுதான் என்னுடைய கொள்கையும் கூட. ஆகையால் மீண்டும் என்னுடைய பணியை தொடர ட்ரெஷரர் பதவிக்கு எனக்கு 5ஆம் எண்ணில் வாக்களிக்கும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.